நாம நினைச்சது நடக்கல. என்ன 2 பேரும் பயந்துட்டீங்களா? நாம நினைச்ச தொகையை விட அதிகமாவே சாங்ஷன் ஆயிருக்கு. Thank you ரோஹிணி. Thank you very much. சாங்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய டிஸ்கஷன் நடந்தது. மேனேஜர் ரேங்க்குக்கு நீங்க கேட்டது ரொம்ப கம்மியான அமௌண்டா? நம்ம கேட்டதை விட அதிகமா கொடுத்திருக்காங்க. கடன் அதிகமான சொம அதிகமாயிடுமேன்னு பேசி பார்த்தேன். பட் எனிவே எல்லாமே நன்மைக்கே. ஆல் தி பெஸ்ட் அர்ஜுன். என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? இல்ல, எனக்கு சந்தோஷத்துல ஒண்ணுமே புரியல, என்ன பேசுறதுனே தெரியல. அர்ஜுன், நீ என்ன எப்படி நினைக்கிறியோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு வாழ்வு கொடுத்த சாந்தி அக்காவோட தம்பிய நான் என் தம்பியா தான் நினைக்கிறேன். என்னால உதவி செய்ய முடிஞ்சதே, அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது வரைக்கும் எனக்கு ஒரு அக்கா, இதுக்கு மேல உங்களையும் சேர்த்து 2 பேர். அந்த அபிராமியை கூடி சீக்கிரம் தரத்தி விட்டுட்டு உங்களையும் சாந்தி அக்காவையும் ஆர்கே வீட்டில் மருமகளா சந்தோஷமா வாழ வைப்பேன். அந்த நாள் கூடி சீக்கிரம் வரும். அர்ஜுன், அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நடக்க வேண்டியதை பாருங்க. நீயும் பாலாஜியும் சேர்ந்து பிசினஸ் நல்லபடியா நடத்தணும், முன்னேறணும். அதுக்காக என்னோட வாழ்த்துக்கள். சரி, மேனேஜரை பார்த்து செக்க வாங்கிக்கலாம். இந்த கணக்கெல்லாம் சரியாயிடுச்சா? சரியா இருக்கு. ஏதோ சந்தேகம் சொன்ன? இல்ல, சால்வ் ஆயிடுச்சு மேடம். நானே செக் பண்ணிட்டேன். என்ன நாராயணன், ராஜேஸ்வரி இன்ஃபோடெக் கம்பெனிக்கு கேஷியர் ஆயிட்ட. எனக்கு ஒரு ஸ்வீட் கூட வாங்கி கொடுக்கலையே. அம்மா, வெறும் கேஷியர் மட்டும் இல்ல, கம்பெனியோட எம்டிக்கு ரைட் ஹேண்டும் கூட. ஐயோ, என்னம்மா நீங்களும் சேர்ந்து கிண்டல் பண்றீங்க? முதல்ல அம்பாசிடர் கார்ல இருந்து மாருதிக்கு மாறினேன். அப்புறம் சாண்ட்ரோல இருந்து ஓப்பல் கோர்ஸா. அதுக்கப்புறம் பென்ஸ் கார் அப்படி இப்படின்னு மாறுவேன்னு நினைச்சேன். தவிர இந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைக்குன்னு கனவுல கூட நான் நினைச்சு பார்த்தது கிடையாதுமா. என்னோட அந்த நல்ல மாற்றத்துக்கு காரணம் சாந்திமா, நீங்க தான். உனக்கு மட்டுமா? என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்ததும் சாந்தி தான். நிழல் தர மரம் வெயில்ல இருக்கிற மாதிரி இப்ப சாந்தியோட வாழ்க்கை இருக்கு. பாவம். ஐயோ, அந்த பேச்சை விடுங்கம்மா ப்ளீஸ். எனக்கா எப்படி இருக்கீங்க? ஏதோ உன் புண்ணியத்துல நல்லா இருக்கும். கேஷியர் அக்கவுண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிட்டு இருக்காரா? ஆமா. அக்கா, கம்பெனி ஓபன் பண்ண போறோம்ல, இன்விடேஷன் ப்ரூஃப் வந்திருக்கு. கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ஏபி ஆட்டோ கன்சல்டன்ஸ். ஓ, ஏ ஃபார் அர்ஜுன், பி ஃபார் பாலாஜியா? யா. குட், நல்லா இருக்கு. உன் வைஃப் கிட்ட காட்டினியா? முதல்ல அக்கா. சரி, அதை விடுங்க. இன்விடேஷன் நல்லா இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. நல்லா இருக்கு அர்ஜுன். ஆனா எனக்கு பிடிக்கல. ஏன்? எங்க அக்கா பேர் அதுல இல்லையே, அதான். நீங்க வேற திறப்பு விழாக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு மட்டும் உன் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு ஆசை இல்லையா? நீயும் பாலாஜியும் சேர்ந்து நடத்த போற இந்த பிசினஸ் ஓஹோன்னு வரணும். நான் வந்தா எல்லார் பக்கமும் வீண் குழப்பம். அர்ஜுன், கொத்து விளக்க உன் மனைவி அனிதாவை ஏத்த சொல்லு. அவதான் இனிமே உனக்கு முக்கியம். பாலாஜி சார்பா நந்தினி வருவாங்க, அவங்களையும் விளக்கேத்த சொல்லு. ஆரம்பமே ஆனந்தமா இருக்கும். இருந்தாலும் அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கீங்கக்கா. அதான் சாந்தி. ஐயோ, போதும் விடுங்க. ஆல் தி பெஸ்ட் அர்ஜுன். தேங்க் யூ. நல்லா வரணும், வாழ்த்துக்கள்.
ஆனா உண்மையிலேயே என்னால நம்பவே முடியல ஜான். ஐ கான்ட் பிலீவ் இட். ஜான் நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணி. ப்ளீஸ் கேரியா. என்ன உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆ? என்ன நினைக்கணும்? இப்பெல்லாம் நான் யாரை பத்தியும் நினைக்கிறது இல்ல, எதை பத்தியும் நினைக்கிறது இல்ல. அதான் தெரியுது. என் குழந்தை இந்திரா கிட்ட நான் பேசக்கூடாதா? அது உன் இஷ்டம். இல்லையே, சாந்தி உன் இஷ்டப்படியில் நடக்கிறா. நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த குழந்தை என்கிட்ட பேச விட மாட்டேங்கிறா. இதெல்லாம் உன் வேலையா? என்ன அவமானப்படுத்தலாம் நினைக்கிறியா? டே 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 என்ன பேசிட்டே போற? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. ம், உனக்கு புரியாது. எருது வருத்தம் காக்காக்கு தெரியாது. ஏய் கார்த்திக், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அந்த குழந்தை சாந்தியோட குழந்தை, உன்னோட குழந்தை இல்லை. அந்த குழந்தை யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு முடிவெடுக்கிற உரிமை சாந்திக்கு மட்டும்தான் உண்டு. இதை யாரும் சொல்ல தேவையில்லை. ஓஹோ, அப்ப இவ்வளவு நாள் பேசுனது ஏன் தடுக்கல? அதான் சொன்னேனே, அது அவளோட விருப்பம். அதுல யாரும் தலையிட முடியாது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசட்டுமா? சாந்தியே வேணான்னு ஆனதுக்கு அப்புறம் அவ குழந்தை மட்டும் உனக்கு வேணுமா? இது யாரை ஏமாத்துறதுக்கு? உன்ன நீயே ஏமாத்திக்கிறதுக்கா? ஏய், அந்த குழந்தை முகத்துல நான் என் நண்பனை பார்க்கறேன். அந்த போராட்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். நண்பனோட குழந்தைக்கே நீ இப்படி போராடுற, சொந்த குழந்தைய பத்தி முடிவெடுக்க சாந்திக்கு உரிமை இல்லையா? ஆ, அண்ணி சொன்ன மாதிரி நீதான் சாந்திக்கு எல்லாத்தையும் சொல்லி தரேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. ஓ, இப்போ நீ உன் புத்தியோட பேசல. இப்பதான்டா புரியுது. அவ சொல்ற பேச்சை கேட்டுதான் நீ இந்த குதி குதிக்கிறேன்னு. டே கார்த்திக், உண்மையிலேயே சொல்றேன், அந்த விஷயத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இப்போ சொல்றேன் கேட்டுக்க. சாந்தி சொல்றதுக்கு முன்னாடியே சொல்றேன், நீ என்னைக்கு மனசார சாந்தி கூட சேர்றியோ அப்பதான் நீ அந்த குழந்தைய பார்க்க முடியும், பேச முடியும். ஒருவேளை சாந்தி அந்த குழந்தைய நீ பார்க்கறதுக்கோ பேசுறதுக்கோ அனுமதிச்சாலும் நான் அனுமதிக்க மாட்டேன். போடா. ஒரு 500 ரூபா கணக்கில் டேலி ஆகாம என்னை போட்டு படாத பாடு படுத்துது. இந்த டிரைவருக்கு ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்னா தெரியும். இந்த வரவு செலவு கணக்கு என்னை போட்டு இந்த இழுக்குது. இதை கொஞ்சம் பாருங்கம்மா. கொடுங்க. எங்க? இதம்மா. ஓ, இந்த மாட்டி தேங்க்யூ. எடுத்துக்க நாராயணன். நாராயணன், இந்த கணக்கு பாத்தீங்களா? இந்த பக்கம் இது வாங்க மாப்ள. ஓ, வாங்க மாமா, உட்காருங்க. டீ சாப்பிடுறீங்களா? அம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டிருக்காங்க. பரவாயில்ல சாந்தி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நான் ஜாகிங் போகும்போது கார்த்திகை பார்த்தேன். என் மேல கோவமா இருக்காரா? உன் மேல மட்டும் இல்ல, என் மேலையும் பயங்கர கோவமா இருக்கான். உங்க மேல என்ன கோவம் மாப்ள? சாந்தி குழந்தைய கார்த்திக் கிட்ட பேச விடாம தடுத்தா இல்ல. அது இவங்க விருப்பம் தானே, அதுல நீங்க எங்க வந்தீங்க? அதானே. சாந்தி, நீ எதுக்காக அந்த குழந்தைய கார்த்திக் கிட்ட பேச விடலன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு காரணம் நான் தான். கார்த்திக் என் மேல கோவமா இருக்கான். அப்படி உங்க தம்பி கோவப்படணும்னா அவர் என் மேல தான் கோவப்படணும். ஆமா மிஸ்டர் மதன், சாந்திக்கு இதுல இஷ்டமே இல்ல. இது என்னோட ஐடியா தான். நான் தான் அவங்கள கட்டாயப்படுத்தினேன். குழந்தை மேல உங்க தம்பிக்கு பாசம், அதை தடுத்தா எப்படி சாந்தி கிட்ட பேசுவாரு? குழந்தைக்காக அவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்கன்னு நம்பிதான் இந்த பிளான். இது புரியாம என்னமோ சாந்திக்கு நான் தான் ஐடியா கொடுத்தேன்னு கார்த்திக் என் மேல கோவமா இருக்கான். அதுக்கு காரணம் அபிராமி மாமா. என்ன சொல்ற சாந்தி? இதையே சாக்கா வச்சு அவரு உங்ககிட்ட சண்டை போட வச்சதே அவதான். அப்படியே சொல்றீங்க சாந்தி?
நிச்சயமா இது அபிராமியோட வேலையா தான் இருக்கும். மிலிட்டரியில வேலை செஞ்சவரு, படிச்சவரு, இவரு போய் அபிராமிய எப்படி இந்த அளவுக்கு நம்புறாரு? அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. மதன் மாமா ரோகிணிய கல்யாணம் பண்ணாரு. நான் சப்போர்ட் பண்ணேன். இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்லலைனாலும் என் புருஷன்கிட்ட சொல்லிருக்கணும். சொல்லாம போனதுனால எல்லாருக்குமே என் மேல கோவம். அந்த கோவம் தான் அபிராமிக்கு சாதகமாயிடுச்சு. தான் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு அபிராமி விட்ட கண்ணீர்ல எல்லாரும் கரைஞ்சிட்டாங்க. அபிராமி பின்ன வலையில ஆர்கே மாமா, என் வீட்டுக்காரரு எல்லாரும் விழுந்துட்டாங்க. ஆர்கே மாமாவை பொறுத்த வரைக்கும் தன் நண்பர் ஜம்புவுக்கு வாக்கு கொடுத்திருந்தாரு. அந்த வாக்கை காப்பாத்த அபிராமிய மருமகளா ஏத்துக்கிட்டார். மதன் மாமா மேல உள்ள கோவம் அபிராமி மேல உள்ள பாசத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. உண்மை தெரிஞ்ச அத்தையும் அந்த வீட்ல ஊமையா இருக்காங்க. இது எல்லாமே சரியாகணும்னா அபிராமி கெட்டவன்னு நான் ப்ரூவ் பண்ணும். அதுக்கான ஆதாரம் நமக்கு கிடைக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான் சாந்தி. அபிராமியால எப்பவும் ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயமா நாம ஜெயிப்போம். நீ தைரியமா இரு. என்ன? வா போலாம். வாமா அனிதா, வா அர்ஜுன். என்னத்த மாமா இல்ல? நான் வரேன். அத்தத்த எங்க போறீங்க? உங்களுக்கும் சேர்த்து ஒரே பத்திரிக்கை தான். என்னம்மா பத்திரிக்கை? வாங்க அத்தை, வாங்க. அப்பா, என்ன? அவர் தனியா ஆட்டோ கன்சல்டன்ட் ஆரம்பிக்கிறாரு. அந்த திறப்பு விழாக்கு வந்து நீங்க எங்களை வாழ்த்தணும். ரொம்ப சந்தோஷமா. மாசம் மாசம் கை நீட்டி சம்பளம் வாங்குறத விட சொந்தமா உழைச்சு சம்பாதிக்கிறது எவ்வளவு மேல். தேங்க்யூ மாமா. அத்தை வாங்க, நீங்களும் சேர்ந்து நில்லுங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்லப்பா, உங்க மாமா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அம்மா வாயேம்மா, அவர் கூப்பிடுறாருல்ல. அத்தை வாங்க அத்தை, ப்ளீஸ். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. பிசினஸ் நல்லா வளர்ந்து அமோகமா இருக்கு. நல்லபடியா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும். இன்விடேஷன் பிரமாதமா போட்டிருக்கிய. வெல் டன். மாமா, என்ன? நீங்க அத்தை கார்த்திக் கண்டிப்பா அங்க இருக்கணும். நீங்க 3 பேரும் கட்டாயமா வந்தாகணும். நிச்சயமா. நாங்க வராமையா? வந்தது வந்தீங்க, சாப்பிட்டு போயிருங்க. அதுக்குள்ள அபிராமி வந்துடும். அவளையும் கூட்டமா இருக்கும்ல. என்னையும் பாக்குற? நீயே சொல்லு. அத்தை, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி தாங்களேன். சொல்லுமா. இந்தாப்பா, தெரியாத தொழில இறங்குறீங்க, ஜாக்கிரதை. மனுஷன் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது அத்தை, எல்லாத்தையும் கத்துக்கணும். என் கூட பாலாஜி வேற இருக்கார்ல, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி. அப்பா, அண்ணியை கூப்பிடணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா அண்ணி பேச்சு எடுத்தாலே அவர் சத்தம் போடுறாரு.
அதை தவிர வேற எதுக்கும் அவர் என்கிட்ட சண்டை போடுறதில்ல. மத்தபடி நாங்க சந்தோஷமா இருக்கோம்ப்பா. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு சாந்தியை கூட கூப்பிடல. என் உணர்வுக்கு அவர் மதிப்பு கொடுக்கும்போது அவரோட உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும் இல்லையாப்பா? நான் அண்ணியை கூப்பிட்டு அவர் சாந்தியை கூப்பிட்டு எல்லாருக்கும் தேவையில்லாத சங்கடம். அது மட்டும் இல்ல, என் புருஷனா அண்ணியான்னு பார்த்தா எனக்கு என் புருஷன் தானே முக்கியம். ம். நீயே இவ்வளவு தெளிவா இருக்கும்போது உன்னோட பர்சனல் மேட்டர்ஸ்ல நான் தலையிட விரும்பலம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன அனிதா, கிளம்பலாமா? கிளம்பலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாமா. அர்ஜுன், இருந்து சாப்பிட்டுட்டு போலாமே. பரவாயில்ல அத்தை, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறோம். ஹாய் அனிதா, எப்படி இருக்க? வரேன் அத்தை. என்ன புருஷனோட வந்திருக்க? மாமா கிட்ட ஏதாவது ஹெல்ப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. இவரு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. அதுக்கு அப்பாக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தேன். நான் கூட கேள்விப்பட்டேன். இவ்ளோ சீக்கிரம் திறப்பு விழாவா? நான் வந்துடுறேன். இல்ல அண்ணி, அப்பாக்கு தான் பத்திரிக்கை வச்சோம். அப்பாக்கு வச்சா போதுமே, எனக்கு தனியா வைக்கணுமா? நான் வந்துடுறேம்மா. இல்ல அண்ணி, என்ன? அப்பாக்கு மட்டும்தான் பத்திரிக்கை வச்சிருக்கேன். அண்ணி, அவரை பார்க்காதீங்க. அப்பா அம்மா அண்ணன் ஃப்ரீயா இருப்பாங்க, வந்துருவாங்க. நீங்க ஆஃபீஸ் வேலையில பிஸியா இருப்பீங்க. அதானா? அதனாலதான் நான் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்கல. நான் வரக்கூடாது அதானே? இது உன் புருஷ முடிவா இல்ல ஓ முடிவா? அனிதா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நேரமாச்சு. போலாமா? போலாங்க. ம். வரேன் நீ. நான் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் நீ படியேறி வந்தியா? ஆமான்னு சொல்லிட்டு வா. அண்ணி, என்னை மன்னிச்சிடுங்க அண்ணி. அவர் விருப்பப்படி தானே என்னால நடந்துக்க முடியும். கரெக்ட். நல்லாருமா? ஆல் தி பெஸ்ட். பாத்தியா அவ திமிர?